Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th காமர்ஸ் உடைய lesson 2 objectives of business பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லெசன் உடைய வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சரை வீடியோ 1 அதாவது பார்ட் ஏவா போஸ்ட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா போய் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? லாங் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். அப்போ பிசினஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து 13, 14 பேஜ் நம்பர் மார்க் பண்ணிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் டீடைல் பேஜ் நம்பர் 13ல மார்க் பண்ணிருக்கேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் அது பின்னாடி பேஜ்ல கண்டினியூ ஆகுது, எங்க முடியுதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? 5 மார்க்க பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஆனா அந்த 5 பாயிண்ட்ஸ் நல்லா கரெக்டா கிளியரா எழுதுங்க. ஓகேவா? ப்ரொடக்ஷன் ஆர் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி, அதே ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா கொள்முதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? The goods must be produced or procured in order to satisfy the human wants அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ பிசினஸ்ல ஒவ்வொரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் போதோ, ஓகேவா, ஒவ்வொரு பொருள் தயாரிக்கும் போதோ உற்பத்தி பண்ணும் போதோ எப்படி பண்ணணும் அப்படின்னா அது மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பென்சில் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஒரு ரீஃபில் பென் ப்ரொடியூஸ் பண்றாங்க. That should be usable for all the persons. அது எல்லா பர்சனாலையும் என்ன பண்ண முடியறதா இருக்கணும், பயன்படுத்த கூடிய ஒரு பொருளா இருக்கணும். ஓகேவா? அதுதான் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். அது வந்து ஒரு ஹியூமனுடைய வாண்ட், அதாவது தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அது நல்லா எழுதுறதுல இருந்து அதோட அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் சேல், டிரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? There must be the sale or exchange of goods or services. அப்போ அந்த இடத்துல இப்ப பிசினஸ் செய்யும் போது அங்க ஏதோ ஒரு சேல், ஓகேவா, ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஒரு விற்பனையோ அல்லது இதற்கு பதில் இது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சோ நடக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது குட்ஸா இருக்கலாம் ஒரு சர்வீஸா இருக்கலாம். ஓகேவா? When a person wears a cloth for his personal satisfaction, it is not a business because there is no transfer or sale. இப்போ ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு ஆடை உடுத்திருக்கான் அப்படின்னா அது அவனுடைய பர்சனல் தேவையை தவிர இந்த இடத்துல எந்த ஒரு பிசினஸும் ஏற்பாடுலன்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் இங்க எந்த ஒரு என்ன இல்ல டிரான்ஸ்பர் ஆர் சேல் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், இஃப் அ மென் பர்ச்சேசஸ் அ கிளாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிசினஸா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா he purchases அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் என்ன பண்றான், பர்ச்சேஸ் பண்றான். அப்ப ஏதோ ஒரு இடத்துல சேல் நடக்குது இல்லையா? ஓகேவா? அதனால அந்த ஒரு டைமிங்ல இது என்னவா இருந்திருக்கும், ஒரு பிசினஸா இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப அவன் வியர் பண்ணிருக்கான். சோ அவர் போட்டிருக்கிறது வந்து பர்சனல் கன்செப்ஷன். ஓகேவா? அது வந்து பிசினஸ் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அவர் எப்படிப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல டீல் பண்ணணும் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட் மேபி த கன்சியூமர் குட்ஸ் லைக் கிளாத், பென், பிரஷ், பேக் எக்ஸெட்ரா ஆர் த ப்ரொடியூசர்ஸ் குட் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிஷினரி பின்னாடி பேஜ்ல இருக்கேன், நான் படிச்சனால சேர்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட், இப்போ ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுது அல்லது கொள்முதல் செய்யப்படுது அப்படின்னா அது ஒண்ணு கஸ்டமர் குட்ஸா இருக்கணும். என்ன குட்ஸா இருக்கணும், கஸ்டமர் குட்ஸா இருக்கணும். லைக் இப்போ ஒரு சாதாரண மனிதன் தான் கஸ்டமர், யார் அதை கடைசியை கன்சியூம் பண்றாங்களோ அவங்கதான் யாரு, கஸ்டமர் இல்லையா? ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர், கடைசியா கஸ்டமர்கிட்ட போய் சேருது இல்லையா ஒரு ப்ராடக்ட். அப்போ அந்த கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருக்கணும். ஓகேவா? இல்ல அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் குட்ஸா இருக்கணும். ப்ரொடியூசர் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சருக்கு தேவைப்படக்கூடிய குட்ஸ், லைக் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிஷினரியா இருக்கலாம். ஓகேவா? ஒரு பிளான்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்ஸா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சர்வீசஸ்ல இப்போ குட்ஸ்னா என்ன டைப் ஆஃப் குட்ஸ், 2 டைப் ஆஃப் குட்ஸ் பார்த்துக்கோ இல்லையா? ஒரு கன்சியூமர் குட்ஸ், அதாச்சும் கடைசி லெவல்ல இருக்க கன்சியூமர் தேவைப்படுறதா இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொடியூசர் குட்ஸ் இல்லையா, ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய குட்ஸா கூட இருக்கலாம். இப்போ சர்வீசஸ் என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்கணும், பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். சர்வீசஸ்ல என்னென்னலாம் இருக்கும். The services refers to the activities like supply of electricity, gas, water, transportation, banking, insurance, etc. ஓகேவா? இதெல்லாம் யார்கிட்ட வரும், ரீட்டைலர் அண்ட் ஹோல்சேலர்ட்ட வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி சர்வீசஸ்ல என்ன பண்ணலாம்,
டீலிங் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வேணாம், நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேவா? சோ 5 பாயிண்ட்ஸ் தானே, சோ டஃப்பா இருக்க பாயிண்ட்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேவா? சோ ப்ராஃபிட் மோட்டிவ். நெக்ஸ்ட் என்னது, ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் மோட்டிவ். அப்போ ஒவ்வொரு பிசினஸோட மோட்டிவ் என்னதான் சொல்றாங்க, ப்ராஃபிட்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டன்ட் future of a business is a profit motive. The business is an economic activity by which human beings make their lives. It is in fact the attraction of a profit which surplus the people to do business. Okay va? என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ். அப்போ ஒவ்வொரு பிசினஸோட நோக்கமே என்ன, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னது, ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகேவா? தொழில லாபம் வந்தாதான் என்ன பண்ண முடியும், அதே தொழில நம்ம கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பிசினஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிசினஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து ஹியூமன் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதுலதான் மேம்படுத்துறதா இருந்தாலும் சரி, டே டு டே லைஃப் ரன் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன வேணும், பிசினஸ்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதே சேம் டைம் நான் சொன்னேன் இல்லையா, சோ அடுத்தடுத்து ப்ராஃபிட் வந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒரு பிசினஸ் நம்மளே விருப்பப்பட்டு நடத்துவோம். ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட் மோட்டிவ். நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் என்ன இருக்கும், ரிஸ்க் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ரிஸ்க் இருக்கும். ஓகேவா? The profit that is expected in a business is always uncertain because it depends upon the number of factors beyond the control of a businessman. அப்படி சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ஒரு பிசினஸ்ல ஓகேவா, ஒரு தொழில செய்யும் போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஓகேவா ரொம்ப ஒரு அன்சர்டைனான விஷயம். சோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரலாம், அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாத ஒரு நாள் நிறைய லாஸும் வரலாம் சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட்ங்கிறது ரொம்ப அன்சர்டைனிட்டியான ஒரு விஷயம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்காமா, அண்ட் இந்த இதுல ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா பிசினஸ் மேனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? thus any business activity includes an element of risk too. அப்போ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் என்ன இருக்கும், ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நான் இதுல இருந்து இந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவும் லாஸ்ட் லைன் செகண்ட் பாயிண்டாவும் எழுதிருக்கேன். சோ இது போதும் ஃபர்ஸ்ட் டீடைலுக்கு. ஓகேவா? செகண்ட் டீடைல் பார்க்கலாமா? லாங் ஆன்சர்ல செகண்ட் ஒன் பார்க்கலாம். கம்பேர் பிசினஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ப்ரொஃபஷனையும் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்றாங்க, பிசினஸ் கூட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் சேம். லாங் ஆன்சர்ஸ்னு வரும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா? பார்க்கலாமா? இது நான் பேஜ் நம்பர் 14ல மார்க் பண்ணிருக்கேன், எடுத்துக்கோங்க. 14ல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பாக்ஸ் தான் செகண்ட் டீடைலா எழுத போறோம். ஓகேவா? பேசிஸ்னு போட்டு ஓகேவா, பேசிஸ் இன்னொரு பாக்ஸ் ஆட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராட் லெட்டர்ஸ்ல, இந்த பாயிண்ட்ஸ் இந்த பேசிஸ்க்குள்ள எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுல இருக்க ஈஸியான ஒரு 6 பாயிண்ட்ஸ் டு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? 5 to 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளேயே பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த பிசினஸ், குவாலிஃபிகேஷன், பேசிஸ், கேபிட்டல், ரிவார்ட், அப்புறம் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரிஸ்க் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சர் ஆஃப் அ பிசினஸ். இது எப்படிப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிசினஸ் எப்படிப்பட்ட வேலைனா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு த பப்ளிக். ஓகேவா? பொருட்கள் மற்றும் அதுக்கான சேவைகள் என்ன பண்றாங்க, பப்ளிக்கு கொடுக்கறாங்க. ஓகேவா? பப்ளிக் அப்படின்னா நம்ம மாதிரி மக்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா பர்சனலைஸ்டு சர்வீசஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு திறமைய என்னது எக்ஸ்பர்ட் நேச்சரை நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, ப்ரொவைட் பண்றாங்க, ரொம்ப சிறந்த விதமாகவே ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபார்மிங் த ஒர்க் அசைன்டு பை த எம்ப்ளாயர். அப்போ எம்ப்ளாயர் நாம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எம்ப்ளாயர் அப்படிங்கிறது யாரு, இந்த எம்ப்ளாய்மெண்டோட பாஸ், அந்த எம்ப்ளாயியோட பாஸ். சோ அவர் என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்றாங்க, கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த வேலையை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? குவாலிஃபிகேஷன், நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்சியல். அப்படின்னா எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன கிடையாது, ரொம்ப நெசசரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஓகேவா?
எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் அ பர்சனலைஸ்டு ஃபீல்ட். ஓகே, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் பர்சனலைஸ்டு ஃபீல்ட். அப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்னு எடுத்துக்கலாம். அவருக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு ட்ரைனிங் வேணும், அதுக்கான எஜுகேஷன் இருக்கணும் இல்லையா? அந்த பர்சனல் ஃபீல்ட், ஓகேவா? அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அவர் எடுத்திருக்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல என்ன வேணும்? அவருக்கு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வேணும். ஓகேவா? மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் நெசசரி. அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் என்ன எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக் மோட்டிவ். இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? எப்படின்னா பிசினஸ்னா என்னது? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆஸ் வெல் அஸ் சொசைட்டியோட நீட்ஸ், அதாவது மக்களோட நீட்ஸை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கும். இவங்க ரெண்டரிங் சர்வீஸ். அப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது இவங்களுடைய நோக்கம். ஓகேவா? இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரி. ஓகேவா? சேலரி, அதாவது மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சேலரி தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஆஸ் பர் த சைஸ் ஆஃப் த பிசினஸ். ஓகேவா? கேபிட்டல் அப்படின்னா தொழிலுடைய முதலீடு. ஓகேவா? சோ இந்த தொழில் பண்றப்போ, ஒரு பிசினஸ் பண்றப்போ கண்டிப்பா என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இங்க லிமிடெட் கேபிட்டல் இஸ் நெசசரி. என்ன கேபிட்டல் நெசசரி? லிமிடெட் கேபிட்டல். ஒரு அளவுக்கு கேபிட்டல் இருந்தா போதும், ரொம்ப நிறைய தேவைப்படணும்னு சொல்லி கிடையாது. ஓகேவா? பிசினஸ் அளவுக்கு ப்ரொஃபஷன்ல கேபிட்டல் வேணாம், ஆனா எம்ப்ளாய்மெண்ட்ல கேபிட்டலே தேவை கிடையாது. எந்த ஒரு முதலீடு இல்லாம என்ன பண்ணிக்கலாம்? பணம் சம்பாதிக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ரிவார்டு. என்னென்ன ரிவார்டு? பிசினஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷனலா இருந்தா ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கிடைக்கும். இதே ஒரு எம்ப்ளாயா இருந்தா சேலரி இல்ல வேஜஸ் கிடைக்கும். ஓகேவா? ரிஸ்க். நம்ம ஆல்ரெடி பிசினஸ்ல பார்த்த மாதிரி இங்க என்னது? ப்ராஃபிட் வந்து அன்சர்டன் அண்ட் இர்ரெகுலர். சோ ப்ராஃபிட் வந்து கணக்கிடவே முடியாது. எப்ப வேணாலும் ப்ராஃபிட் வரலாம், அதே மாதிரி எப்ப வேணாலும் லாஸும் வரலாம். அதனால ரிஸ்க் வந்து என்னது? ப்ராஃபிட் தான். ரொம்ப அன்சர்டைனிட்டி அண்ட் இர்ரெகுலர்னு சொல்றாங்க. ஓகேவா? ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வந்து ரெகுலர் அண்ட் சர்டைன், நெவர் நெகட்டிவ். இதுக்கு என்னது? ஒரு ரிஸ்கே கிடையாது. சோ ஃபீஸ் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூமே கிடையாது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். பிக்ஸ்டு அண்ட் ரெகுலர் பே, நோ ரிஸ்க். அப்போ எம்ப்ளாய் வந்து கரெக்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்னது? பிக்ஸ்டு அண்ட் ரெகுலர் பே, எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஓகேவா? இதுதான் செகண்ட் டீடைல். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அண்ட் கரெக்டா பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஸ்டார்டிங் பேசிஸ் மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த போல்டு வேர்ட்ஸ்ல இருக்கிற பேசிஸ்குள்ள போட்டு பிசினஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட் பிரிச்சு எழுதிக்கோங்க. ஓகேவா? தேர்டு டீடைல் பார்க்கலாம். சோ தேர்ட் லாங் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இப்போ லாங் ஆன்சர்ஸ்ல தேர்ட் ஒன் பார்க்கலாம். டிஸ்கஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். ஓகேவா? பிசினஸ் உடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டினோட மீனிங். சோ இது பேஜ் நம்பர் 15ல மார்க் பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 15ல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அண்ட் லாஸ்ட் எண்டிங்ல முடியுது. ஓகேவா? சோ வேரியஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிறதுல 5 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். என்னது? எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் refers to the objective of earning profit and also the objective that are necessary to be pursued to achieve the profit objective, which includes the creation of a customer, regular innovation and the best possible use of available resources அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஏர்னிங் ப்ராஃபிட். அப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒரு பிசினஸோட என்னது? நோக்கம்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்றதுக்காக, ஓகேவா, ப்ராஃபிட்ங்கிற ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்காக என்னென்ன பண்ணலாம்? சோ பண்றாங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸை கிரியேட் பண்றாங்க, ரெகுலர் இனோவேஷன், சோ புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சோ பெஸ்ட் பாசிபிள் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ். சோ அவைலபிள் ரிசோர்சஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி தரமான ப்ராடக்ட கொடுக்க முடியும் அப்படிங்கறத என்ன பண்றாங்க? ப்ரூஃப் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? சமுதாயத்தோட நோக்கம் என்ன? ஓகேவா? சமூக நோக்கம். ஓகே, are those objectives of a business which are desired to be achieved for the benefits of the society. அப்போ சொசைட்டியோட பெனிஃபிட்ஸுக்காக என்ன பண்றாங்க? ஒரு கம்பெனி ஒரு செட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்றது. ஓகேவா? சொசைட்டியோட பெனிஃபிட்ஸ்க்காக. இப்போ என்னதான் இருந்தாலும் சமுதாயத்துல என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது இல்லையா? அதே மாதிரி செய்யற எந்த ஒரு வேலையும்
ஓகேவா, சமுதாயத்தை தொந்தரவு பண்ற விதத்துல அமையக்கூடாது. ஓகேவா, சோ அதனால சொசைட்டிக்கு பெனிஃபிட்ஸ் தர வேலையை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் நோ ஆக்ஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் ஷுட் பி எய்ம்ட் அட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் ட்ரபிள் டு த சொசைட்டி. சொசைட்டிக்கு எந்த ஒரு விதமான தொந்தரவும் கொடுக்குற வகையிலயும் சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு கம்பெனில வைக்க மாட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். என்னது ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ்? Denoted those objectives an organization intended to accomplish during the course of its extents in economy, like expansion of modernization, supply of quality goods to the customer satisfaction, etc. ஓகேவா, அப்போ ஒரு நிறுவனத்துல ஓகேவா, ஆர்கனைசேஷன் என்ன நிறுவனம், அப்போ அந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பிசினஸா எக்ஸ்பேண்ட் பண்றது. ஓகேவா, பிசினஸை பெருசுபடுத்துறது. மாடர்னைசேஷன் ஓகேவா, என்னது டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய கொண்டு வர்றது. குவாலிட்டி குட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்றது. அண்ட் கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா, இதெல்லாம் என்னவா இருக்கணும், ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனத்துடைய நோக்கமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது வரைக்கும் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ஆப்ஜெக்டிவ்ஸ் aimed at the well-being as well as the fulfillment of the expectation of the employees. அப்போ ஒரு மனிதனுடைய வெல்பீயிங் ஓகேவா அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஓகேவா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றது, ஃபுல்ஃபில் பண்றது. ஆஸ் வெல் அஸ் அந்த ஒரு மனிதனுடைய வெல்பீயிங் ஓகேவா, சோ லிவிங் ஸ்டாண்டர்ட் என்ன பண்றது, நல்ல விதமா வச்சுக்கிறது எல்லாமே ஒரு கம்பெனியோட ஆப்ஜெக்டிவா இருக்கணும் ஃபார் த எம்ப்ளாயீஸ். ஓகேவா, யாரு எம்ப்ளாயிஸ். அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனி நல்லா இருந்தா நிறைய சேரிட்டபிள் ஃபண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது. ஓகேவா, ட்ரஸ்டுக்கு டொனேட் பண்றது. இந்த மாதிரி ஒர்க்ஸ்லயும் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ இந்த தேசத்தோட நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். ஓகேவா, being an important part of a country, every business must have the objectives of fulfillment of the national goal. So நேஷனோட கோல்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் என்ன பண்ண ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா இருக்கலாம். ஓகேவா, ஒரு வேலை வாய்ப்பு வழங்குதல். ஒரு பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்ட கொஞ்சமா என்ன கொடுக்கறது நேஷனுக்கு த்ரூ ஜிஎஸ்டி டாக்ஸஸ் இந்த மாதிரி பே பண்றதா இருக்கட்டும். ஓகேவா, அண்ட் எந்த ஒரு பொருளுக்காகவும் மத்த நாட்டை எதிர்பார்க்காம இருக்கிறது. ஓகேவா, செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கிறது. ஓகேவா, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன, சமூக நீதிக்கு புறம்பான எந்த ஒரு செயலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, சமூக நீதிக்கு புறம்பட்ட செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்டா இருக்கு. ஓகேவா, சோ இந்த 5 பாயிண்ட்ஸ் என்னது, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். ஓகேவா, அண்ட் அவ்வளவுதான், இதோட நம்ம செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம், அப்புறம் என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.